ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் மாஸ்க்கு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்க மெயின் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு எள்ளு எடுத்திருக்கேங்க. நான் வந்துட்டு முத நாள் நைட்டே எள்ளு, வெந்தயம், அது கூடவே கொஞ்சமாக ரோஸ்மெரி லீவ்ஸ், அப்புறம் ஒரு 4-5 கிராம்பு சேர்த்து முத நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நாம் இதில் சேர்த்துருக்கிற எள்ளு வந்துட்டு நம்மளோட ஹேருக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸுமே எள்ளில் இருக்குது. நம்ம நல்லெண்ணெய் எப்படி நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு உதவுமோ அதே மாதிரி நம்ம இதில் சேர்த்துருக்கிற எள்ளுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இதை எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே நம்ம ஹேரை கொஞ்சம் சாஃப்டாக்கிறதுக்காக எக்கோட ஒயிட் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 4-5 ட்ராப்ஸ் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எதனால் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய ஹேரில் வந்துட்டு நான் ஆயில் எதுவும் அப்ளை பண்ணலை. அதனால் நான் வந்துட்டு இதில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்சியில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு என்னோடய ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி ஆயில் எதுவும் அப்ளை பண்ணலை. நீங்கள் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹேரில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். நான் வந்துட்டு இன்றைக்கி ஆயில் அப்ளை பண்ணலை. இப்படி வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்பவே ட்ரை ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் வந்துட்டு என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ரீசன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஜலதோஷம் இருந்தது. ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீவர் வந்துடுச்சு. அதனால் நான் வந்துட்டு என்னோடய ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் இல்லை. எதனால் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆயில் வந்துட்டு எதுவும் அப்ளை பண்ணலை அப்படி சொல்லிட்டு. நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு எதுவும் அப்ளை பண்ணலை. சும்மா டைரெக்டாகவே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர் ஹேர் வாஷ் உங்கள் ஹேர் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வந்துட்டு வாரத்தில் 2 நாள் வந்து கண்டினியூ யூஸ் பண்ணிட்டு வந்தால் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செசமி சீட்ஸை வந்துட்டு எள்ளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எள்ளில் வந்துட்டு நம்ம ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. அது கூடவே ஜிங்க்கு, மெக்னீஷியம், அந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் எல்லாமே எள்ளில் அதிகமாக இருக்கனால நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து 8வது நாள் ஹேர் மாஸ்க் டேயில் இருக்கிறோம். இன்னும் நெக்ஸ்ட்டு ஹேர் மாஸ்கில் வந்துட்டு நம்மளோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். நான் எப்போது போல் ஹேர் மாஸ்க்கை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஹேரை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்களுமே ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ்க்குள்ளே ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.